தமிழகத்தில் மது கடைகளை அதிகப்படுத்துவதில் திமுக அரசு ஆர்வம் காட்டுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பேசிய அவர், வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம், சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்குவதுதான் திமுக மாடல் என்று விமர்சித்தார். தமிழக அமைச்சர்கள் ஊழலில் சிக்குவதால் அமலாக்கத்துறை சோதனை தொடர்வதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். 5500 டாஸ்மாக் கடைகளை 6000 பண்ணாதான் மக்கள் வருவாங்க. இவர்கள் டாஸ்மாக் கடைகளை நடத்துவது ஏதோ மாநில அரசுடைய வருமானத்துக்காக இல்லைங்கய்யா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எம்பிக்களுடைய சாராய ஆலை நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே 5500 டாஸ்மாக் கடை இருக்கு. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு சாதாரண கட்சி இல்லைங்க, தீய சக்தி. தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகம் முன்னேறக்கூடாது என்று கங்கணம் கட்டி ஆட்சியில் இருப்பது முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின்.